சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எஸ் லார்ட், நீர் ஒருவரே பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த 2024 ஆண்டு முழுவதும் அப்பா எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு பாதைகளுக்காய் நாங்க நன்றி செலுத்தி உங்களுடைய பலிபீடத்துல எங்களையே காணிக்கையாய் படைத்து அப்பா இந்த நேரத்தை ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து செல்லுகிற இந்த நேரத்துல அப்பா உங்க அபிஷேகம் எங்க மேல கடந்து வருவதாக, புதிய வெளிப்பாடுகள் தரிசனங்கள் வருவதாக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள காலெடுத்து வைப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஆல் ஹாப்பி 2025. இந்த ஆண்டு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு முறையும் இதேதான் சொல்லிட்டு இருக்கோம் இல்ல, இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட மிகுந்த சந்தோஷத்தோடும் மிகுந்த உறுதியோடும் கூட உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத காரியங்களை, அதிசயங்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதே போல யோபுல நம்ம வாசிக்கிறோம் 9:10 அதே வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை குறித்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பாடலாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் நமக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம். இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய உறவுகள் மத்தியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நீங்க நினைச்சு கூட பார்க்கல அப்படிப்பட்ட காரியங்கள், நீங்க யோசிச்சு பார்க்கல, இருதயத்துல நினைக்கல அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணவில்லை. கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயத்துல உணரல. அப்படிப்பட்ட ஒரு மேலான காரியம் இந்த ஆண்டுல உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆண்டுல கர்த்தர் எந்தெந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அதே இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோவேலின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 24ஆம் வசனம், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலையில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். உங்களுடைய களங்கள் எல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆலையில எண்ணெய் புரண்டு ஓடும். உங்க பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். உங்களுடைய அக்கௌண்ட்ல குறைவில்லாதபடி கர்த்தர் அதை நிரப்புவார். உங்களுடைய குடும்பத்துல குறைவில்லாத ஒரு அன்பை நிரப்பி வைப்பார். சமாதானத்தினால இந்த ஆண்டு நிரப்பப்பட்டிருக்கும். ஒரு செழிப்புனால கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எந்தெந்த பகுதியில நான் இதெல்லாம் குறைவுபட்டிருக்கேன்னு சொல்றீங்களோ, அந்த பகுதியில தேவன் இந்த நாட்கள்ல, இந்த புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எதுல நீங்க குறைவுபட்டிருக்கீங்க? ஒருவேளை என்னுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல, பிள்ளைங்களால சமாதானம் இல்ல, ரொம்ப போராட்டம். கர்த்தர் சொல்றாங்க, அந்த காரியத்துல ஒரு மிகுந்த சமாதானத்தின் மேகம் இப்பொழுதே உங்க குடும்பத்தின் மீது நிழலிடுது. ஹல்லேலூயா. இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இந்த புதிய ஆண்டு எங்களுடைய எல்லைகள் விரிவாகிற ஆண்டு, அனைத்தையும் நாங்க சுதந்திரிக்கிற ஆண்டு. கர்த்தர் ஒரு புதிய எல்லைகளுக்குள்ள உங்களை கொண்டு போகிற ஒரு ஆண்டு. நீங்க விசுவாசிங்க. நீங்க இதுவரை ஒவ்வொரு வருஷமும் வருது பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் இப்படியே போயிடுவோம் என் வாழ்க்கை. இல்லங்க, இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை பட்ட எல்லா தோல்விகள், எந்தெந்த இடத்துல இழப்புகள் காணப்பட்டதோ எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆண்டுல சரி செய்ய போகிறார். நீங்க துக்கத்தை பார்த்த ஆண்டுக்கு, நாட்களுக்கு
எல்லாவற்றையும் தேவன் அதை சரி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இருக்கிற சூழ்நிலைகளுக்காக எல்லாவற்றுக்காக தேவன் அதை தெரியப்படுத்தி நன்றி சொல்லுங்க. அப்பா, மீண்டும் ஒரு புது வருஷத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கீங்களே. இன்னைக்கு நம்மோடு கூட 2024 தொடங்கினவங்க 25ஆம் ஆண்டை பார்க்கல. ஆனா கர்த்தர் நமக்கு அந்த ஒரு கிருபையை தந்திருக்காங்களே. நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். என்னுடைய கர்மா இதை செய்து முடிச்சதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கரங்களை கொண்டு கர்த்தர் பலப்படுத்த போகிறார். சங்கீதம் 128 சொல்லப்பட்டுள்ள அத்தனை வார்த்தைகளும் இந்த ஆண்டுல உங்களுடைய குடும்பத்துல அப்படியே அது நிறைவேற போகுது. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. இவ்வளவு நாள் எங்கேயோ ஓட்டப்பையில போட்டது போல போயிட்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் அந்த அடைப்பை எல்லாம் இந்த நாள்ல அவருடைய கரம் மூடினது. ஹல்லேலூயா. இனி எதுவும் இழப்புகள் இருக்காது, ஏமாற்றங்கள் இருக்காது, தோல்விகள் இருக்காது, பலவீனங்கள் இருக்காது. இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள். சேதம் ஒன்றும் இல்லாதபடி உங்களோடு கூட இருந்து தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துல உலகத்தின் பிரகாரமா சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பது சாதாரண காரியம், அது லேசான காரியம். அதை காட்டிலும் தேவனோடு கூட நெருங்கி இருக்கிற அந்த உறவுல இன்னும் பெருகும்படியாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்னால வேதம் வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல. இந்த ஆண்டுல ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல கடந்து வருது. இந்த புதிய வருஷத்துக்கான அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படும்படியாய் நீங்க உட்காரும் பொழுது கர்த்தர் அதை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எந்தெந்த பகுதியில யார் யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து ஊற்றணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாவற்றையும் இருந்த இடத்திலிருந்து நீங்க சொல்லுங்க. அப்படியே அது நிறைவேறும். நீங்க ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க உள்ள போகும் பொழுதே அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல, அது பிசாசு போடுகிற பொய்யெல்லாம் எரேஸ் பண்ணுங்க. உங்களை கொண்டு தேவன் தேசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பம் மாத்திரமல்ல, உங்களுடைய உறவுகள் மாத்திரமல்ல, பல தேசங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க நாவுனால எதை சொல்றீங்களோ அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறத நீங்க பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவிகள் கனித்தரும் திராட்சை கொடிகளை போல் இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளை போல் அவங்க பந்தியை சுற்றி இருப்பார்கள். சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால உங்களை தேவன் நிரப்புவார். நிச்சயமா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார் சொல்லி இந்த உலகமே உற்று பார்க்கிற நாட்கள் வந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய தேசத்துல மழை பெய்யும். ஹல்லேலூயா. இதுவரை என்னோட வறட்சியான ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன நன்மையை நான் பார்க்க முடியல. இனி வர நாட்கள் கர்த்தர்கிட்ட நீங்க அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்களை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. வேண்டாத எல்லா கிரியைகளையும் கட்டி அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏதோ உலகத்துக்காக ஓடின நாட்கள் போதும். இனி வர நாட்கள் தேவனே உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படணும். என்னை கொண்டு இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை செய்யுங்க, அதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இட்ஸ் a package of blessing. எல்லாம் பின்னாடி நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். உங்களுடைய ஃபேமிலி அப்படின்ற குட்டி சர்க்கிள் இருந்து வெளியில வந்து உங்க ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது பாருங்க, உங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க, தேசத்துல என்ன நடக்குது, அதிகாரிகள் என்ன பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம தானே ஜெபிக்கணும். அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளுடைய இந்திய தேசத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் சொல்லுங்க, தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறோம், தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சொல்லுங்க. உங்களுடைய கலன்கள் தானியத்தினால நிரம்பி இருக்கும். ஒரு குறை இருக்காது. பிள்ளைகளை குறிச்சு கலக்கம் தேவையில்லை. ஹையர் எஜுகேஷனுக்கு போற பிள்ளைங்களோட கர்த்தர் இருந்து எதை எடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், எந்த ஃபீல்டுக்குள்ள நான் போகணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அனந்த ஞானத்தினால நிரப்புவார். தொழில் செய்கிறவர்களுக்கு எப்படி இதை செய்யணும்னு சொல்ற எல்லா டிப்ஸையும் கர்த்தர் கொடுத்து ஒரு எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவராய் இந்த ஆண்டுல பிரமிக்கத்தக்க அற்புதங்களை உங்களோடு கூட இருந்து செய்ய போகிறார். யோபுல வாசிக்கிறோம், அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்துவார். உங்களுடைய குடும்பமும் பிள்ளைகளும்
நீங்க இருக்கிற பகுதியும் உங்கள் நிமித்தமாய் இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த நாட்கள்ல சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்கள்ல ஒரு புதிய பாடலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நியூ இயர் அன்னைக்கு வெளியிட வேண்டியது சில காரியங்களால் தாமதமாயிருக்குது. விரைவில் நமக்காக அந்த சாங் நமக்கு வெளியிடப்படும். அந்த பாடல் அநேக லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள எங்களை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. தகுதியில்லாத எங்களை இம்மட்டுமாய் நீங்க நடத்தினது உங்க கிருபை ஆண்டவரே. நல்ல தகப்பனே, ஒரு புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இதுவரை நடத்தி வந்த உங்க தயவுக்காக நன்றி அப்பா. நீங்க சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே இந்த ஆண்டுல எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதித்து அதனுடைய எல்லைகளை விரிவாக்குகிறேன் நன்றி. சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, சுகத்தினால நீங்க இடை கட்டுவதற்காக நன்றி. இவர்கள் நிமித்தமாய் அவங்க இருக்கிற பகுதிகள், அந்த தேசம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே அவங்க செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். களங்கள் தானியத்தினால நிரம்பட்டும். அவங்க ஆலைகள் எல்லாம் எண்ணெய் புரண்டு ஓடட்டும். ஆண்டவரே எந்த இடத்திலும் அப்பா சஞ்சலம், தவிப்பு இல்லாதபடி நித்திய மகிழ்ச்சியினால நீங்க இடை கட்டுவதற்காக நன்றி. ஆண்டவரே வெட்கப்பட்ட அத்துணை பகுதியிலும் இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற ஆண்டா இந்த ஆண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் நாங்க நினைச்சு பார்க்கலப்பா. எங்களை இப்படியாய் தேவன் உயர்த்தி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரே இந்த ஆண்டின் முடிவுல அநேக சாட்சிகளை நீங்க எழுப்புவதற்காக நன்றி. முடிவுல அல்ல, ஆரம்பிக்கும் பொழுதே அநேகர் அற்புதத்துக்குள்ள நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக உங்க பலத்த கரத்துல ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah. Once again, happy new year. Praise the Lord. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் ஒன்றிலும் குறைவுபடாதபடி நடத்துவார். ஆமென்.